வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மரபு பிழையை நீக்கி எழுது, இல்லைன்னா சரியான மரபு தொடர் எது, அந்த மாதிரி தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மரபு பெயர்கள் அப்படிங்கும்போது தாவரங்களோட விலங்குகளோட மரபு பெயர்கள் என்னென்ன வரும் அப்படின்னும், அதாவது இளமை பருவத்தில் அதுகளை எப்படி சொல்லுவோம் அப்படின்றது, புலிப்பரல், சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தான் இளமை பருவத்தில் அதோட இளம் பருவ பெயர்களை சொல்கிறதும். அதுபோக தாவரத்தோட அடிவகை என்ன, கிளை வகை என்ன, அதனோட இலை வகைகள் என்ன, தானியங்களோட பெயர்கள் என்னென்னு சொல்லுவோம். அதெல்லாம் வரதா என்னென்னு சொல்கிறாங்க, மரபு பெயர்கள் வரும். இது சிலபஸில் மரபு பிழையை நீக்கி எழுது அப்படின்னு சொல்லி அவங்களே சில டீட்டெயில்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இளமை பெயர் பசு அப்படின்னா கன்று, ஆடு குட்டி அப்படின்னு கொடுத்து, ஒளி மரபு அப்படின்னா நாய் கத்தியது அப்படின்னு போட்டிருக்கிறத நாய் குறைத்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னும், வினை மரபு அப்படின்னா குடை முடை சோறு உண்ணு அப்படின்னும், தொகை மரபு அப்படின்னா மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்கிறது தான் தொகை மரபு அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிலையும் கொஷின் கேட்பாங்க. இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 by 1 பார்க்கலாம். ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு தாவரங்களோட தானியங்கள் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட தானியத்தை, நெல் புல்லோட தானியத்தில் என்னன்னு சொல்லுவாங்க, கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரையும் உளுந்தையும் என்னன்னு சொல்லுவாங்க, பயறு, அவரை பயறு, உளுந்து பயறு அப்படின்னு தான் சொல்லணும். வேர்க்கடலை, அதாவது கடலைனாவே வேர்க்கடலை சொல்லுவோம், கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம். நிலக்கடலையும் நம்ம சொல்லுவோம். வேர்க்கடலை, கொண்டக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடியது. விதை அப்படின்னா கத்திரிக்காய் விதை, மிளகாய் விதை அப்படின்னு வரும். விதை அப்படின்னா கத்திரிக்காய் விதை, மிளகாய் விதை, இதைத்தான் விதை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன, கால்னா புலிக்கால், கச்சிரைக்கால் அப்படின்னு அதுகளைத்தான் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து அப்படின்னா வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து அப்படிம்பாங்க. வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து அப்படிங்கிறது முத்து வகைகளை சார்ந்தது. கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை, பனை கொட்டை அப்படிம்பாங்க. கொட்டைனா மாங்கொட்டை, பனை கொட்டை. தேங்காய்னா தென்னையின் வித்தத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, தேங்காய் அப்படின்னு சொல்றாங்க. முதிரை அப்படின்னா அவரை துவரைய முதிரை அப்படிங்கிறாங்க. முதிரை அப்படின்னா அவரை துவரையோடது முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடிவகை. தாவரத்தோட அடிவகை அப்படிங்கும்போது நெல், கேழ்வரகுலாம் என்னன்னு சொல்லுவாங்க, தாள் அப்படிம்பாங்க. நெல்லோட அடிப்பகுதியும் கேழ்வரகோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், தாள் அப்படின்னு சொல்லுவோம். கீரையும் வாழையும் என்னன்னு சொல்லுவோம், தண்டுன்னு சொல்லுவோம். கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அடிப்பகுதியை. நெட்டி மிளகாயோட அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லுவோம். நெட்டி மிளகாயோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், கோல் அப்படின்னு சொல்லுவோம். குத்துச்செடி புதர், இதனோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், தூர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பு சோளத்தையெல்லாம் தட்டு இல்லைன்னா தண்டைம்போம். கம்பந்தட்டு, சோளத்தட்டு இல்லைன்னா கம்பந்தண்டை, சோளத்தண்டை அப்படின்னு சொல்லுவோம் அடிப்பகுதியை. கரும்போட அடிப்பகுதியை களியும்போ, மூங்கிலோட அடிப்பகுதியை களையும்போ. கரும்பின் அடிப்பகுதி களி, மூங்கிலோட அடிப்பகுதியை களை. புளி வேம்போட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், அடின்னு தான் சொல்லுவோம். புளியும் மரத்தடி, வேம்பர் மரத்தடி அப்படின்னு தான் அடின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா கிளையனோட வகைகள். கிளைனா மரத்திலிருந்து பிரியுதுல, அடி மரத்திலிருந்து பிரிவதை கவை அப்படின்னு சொல்லுவோம். கவையிலிருந்து பிரிவதை கொம்புன்னு சொல்லுவோம். கொம்புலேருந்து பிரிவதை கிளை அப்படின்னும், கிளையிலிருந்து பிரிவதை என்னன்னு சொல்றாங்க, சினை அப்படிங்கிறாங்க. சினையிலிருந்து பிரிவதை போத்து அப்படின்னும், போத்துலேருந்து பிரிவதை குச்சு அல்லது குச்சி அப்படின்னும், குச்சியிலிருந்து பிரிவதை தான் இணுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலை வகையில என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இலை வகையில புளி வேம்பெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இலை. புளி இலை, வேம்பு இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் புல்லையெல்லாம் என்னன்னு சொல்லணும், தாள் அப்படிங்குவோம். நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம் கரும்பையில தோகைம்பாங்க. சோளத்தொகை, கரும்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். பனையை என்னன்னு சொல்லுவோம், பனையை ஓலைம்போம். இலை வகையை பனை ஓலை, தென்னை ஓலை, அதாவது பனை ஓலைன்னு தான் சொல்லுவோம். தென்னையை கீற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் ஓலைன்னு தென்னையை சொல்லுவாங்க. ஆனால் மரபுப்படி தென்னங்கீற்று அப்படின்னு தான் சொல்லணும், பனையை ஓலைன்னு சொல்லணும். காய்ந்த தாள் தோகையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, சண்டு அப்படிம்பாங்க. காய்ந்த இறகை என்னன்னு சொல்லுவோம், சருகுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா பூவோட வகை. பூவோட வகை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூவோட தோற்ற நிலை என்னன்னு சொல்லுவோம், அரும்பு அப்படிம்போம். பூவு தோன்ற நிலை என்னன்னா அரும்பு. விரிய தொடங்கும் நிலை என்ன அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். விரிய தொடங்கும் போது அதை என்னன்னு சொல்லுவோம், போதுன்னு சொல்லுவோம். மலர்ந்து இருக்கிறத மலர் அல்லது அலர் அப்படிம்போம். பூவு மலர்ந்து, அதாவது விரிந்த நிலையில இருக்கிறத மலர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அலர்னு சொல்லுவோம்.
பூவு வந்து விரிஞ்சதுக்கப்புறம் உதிர்ந்து கீழே உழுகிறத என்னன்னு சொல்கிறோம்? பி அப்படின்னு சொல்கிறோம். பூவு வந்து உதிர்ந்து கீழே உழுகிற நிலையை வந்து பி அப்படின்னு சொல்கிறோம். வாடிய நிலையை என்னன்னு சொல்கிறோம்? செம்மல். உதிர்ந்து கீழே கிடக்குமில்ல பூவு, அதை வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நாற்று அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நெல், கத்திரி எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? நாற்று. நெல் நாற்று, கத்திரி நாற்று அப்படின்னு சொல்லுவோம். மா, புளி எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? கன்றுங்கணும். மாமரக் கன்று, புளியங்கன்று வச்சோம் அப்படின்னு சொல்லணும். வாழை வந்து குருத்து விட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வாழை குருத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை என்னன்னு சொல்லுவோம்? தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். தென்னை பிள்ளைய வைக்கணும். விழா அப்படின்னா விழாக்குட்டி அப்படின்னு, விழாக்காய் குட்டி விழாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பனைனா மடலி அப்படின்னு சொல்லுவாங்க. பனையை வந்து மடலி அப்படின்னும். நெல், சோளத்திலாம் இளம் அந்த சின்னதா வைக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். நெல், சோளத்திலாம் பைங்கூழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இலை வகை. அது இலை வகை தான் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களோட பிஞ்சு பெயர்கள். தாவரங்களோட பிஞ்சு பெயர்களை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். தென்னைனா குறும்பை, பனைனாலும் குறும்பை. தென்னைனா குறும்பை, பனையினாலும் குறும்பைன்னு சொல்லணும். மானா வடுன்னு சொல்லணும். பலா அப்படின்னா முசு அப்படின்னு சொல்லணும். மா அப்படின்னா மாம்பிஞ்சு அப்படிங்கிறத வடு அப்படின்னு சொல்லணும். பலா பிஞ்சு என்னன்னு சொல்லணும்? முசு அப்படிங்கணும். வாழைனா என்னன்னு சொல்லணும்? கச்சல் அப்படின்னு சொல்லணும். எள் அப்படின்னா எள்ளை வந்து என்னன்னு சொல்றாங்க? கவ்வை அப்படிங்கிறாங்க. எள்ளை வந்து என்னன்னு சொல்லணும்? கவ்வை. முற்றாத தேங்காயை என்னன்னு சொல்லணும்? இளநீர் அப்படின்னும். இளம் பாக்க நுழாய் அப்படின்னு சொல்லணும். இளம் பாக்க என்னன்னு சொல்லணும்? நுழாய் அப்படிங்கணும். இள நெல்லை என்னங்கணும்? கருக்காய் அப்படிங்கணும். இள நெல்லை வந்து கருக்காய் அப்படின்னு சொல்லுவோம். முருங்கையும் வெள்ளரியும் பிஞ்சுன்னு தான் சொல்லணும். முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா விலங்குகளோட பெயர், அது ஆண்பால்ல எப்படி இருக்கும், பெண்பால் பெயர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கம் அப்படின்னா அது ஆண்பால்ல என்ன வரும்னா ஏறு அப்படின்னும், பெண்பால்ல பெட்டை அப்படின்னு வரணும். சிங்கத்துக்கு ஆண்பால் என்ன? ஏறு. பெண்பால் வந்து பெட்டை. யானை வந்து களிறு அப்படிங்கிறது ஆண்பாலையும், பிடிங்கிறது பெண்பாலையும் குறிக்கும். கடுவான் அப்படின்னா குரங்கோட ஆண்பாலையும், மந்திங்கிறது குரங்கோட பெண்பால். மாடுக்கு வந்து எருதுங்கிறது ஆண்பாலாகும், பசு அப்படிங்கிறது பெண்பாலா இருக்குது. ஆடுக்கு வந்து கடா அப்படின்னா ஆண்பால், மரி அப்படின்னா பெண்பாலா இருக்கு. நாய்க்கு கடுவன் அப்படிங்கிறது ஆண்பால், பெட்டைங்கிறது பெண்பால். புலி அப்படிங்கிறதுக்கெல்லாம் தமிழ்ல வந்து அந்த சொற்களுக்கெல்லாம் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை, அதனால புலி அப்படின்னு காமனா வச்சிருக்காங்க. பன்றி அப்படின்னா ஒருத்தல். ஒருத்தல் அப்படிங்கிறது ஆண்பாலையும், பிணை அப்படின்னா பெண்பாலை குறிக்குது. பன்றியில ஒருத்தல் அப்படின்னா ஆண்பாலையும், பிணைனா பெண்பால். மானுக்கு கலை அப்படின்னா ஆண்பாலையும், பிணை அப்படின்னா பெண்பாலை குறிக்கும். பன்றிக்கும் மானுக்கும் பிணை அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியது. நரி அப்படின்னா ஒரே அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு நரியே தான். ஒட்டகத்துக்குள்ள வந்து வேறுபாடு இல்லை, காமனா எல்லாமே ஒட்டகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எருமைக்கு வந்து கடா அப்படின்னா அது வந்து ஆண்பாலையும், நாகு அப்படின்னா பெண்பாலையும் குறிக்குது. எருமை கடா அப்படின்னா ஆண்பாலையும், நாகு அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்குது. குதிரை குண்டு அப்படின்னா ஆண்பாலையும், வடுவை அப்படின்னா பெண்பாலை. குண்டு அப்படிங்கிறது ஆண்பாலையும், வடுவை அப்படிங்கிறது பெண்பாலையும் வந்து குறிக்குது. மயில போத்து அப்படின்னா அது ஆண்பாலையும், பேடு அப்படின்னா பெண்பால். போத்து அப்படின்னா ஆண்பால், பேடுனா பெண்பால். சேவல், அதாவது கோழியில சேவல்ங்கிறது ஆண்பாலையும், பேடு அப்படின்னா பெண்பால். சேவல்னா ஆண்பால், பேடுனா பெண்பால். அன்னத்துல வந்து அன்னம் அப்படிங்கிறது ஆண்பால், பேடை அப்படிங்கிறது பெண்பால். அன்னம்னா ஆண்பால், பேடை அப்படின்னா பெண்பால். காக்கால வந்து அண்டங்காக்கம் அப்படின்னு, அண்டங்காகம் அப்படின்னா அது வந்து ஆண்பால், அரிசி அப்படின்னா பெண்பால். காகத்துல வந்து அண்டங்காகம் அப்படின்னா அது ஆண்பாலையும், அரிசி அப்படிங்கிறது பெண்பாலையும் குறிக்கும். பூனையில கடுவன் அப்படின்னா ஆண்பால், பெட்டைங்கிறது பெண்பால். பூனையிலேயும் கடுவன்னா ஆண்பால், பெட்டைன்னா பெண்பால். யானையிலே களிறுனா யானை, பிடினா பெண்பால். களிறுனா ஆண் யானையும், பிடி அப்படின்னா பெண் யானையும் குறிப்பிடுகிறது. இதான் முக்கியமான ஆண் பெண் வேறுபாடு. இது தவிர நிறைய இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளோட இளமை பெயர்கள். விலங்குகளோட இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அணில் பிள்ளை, கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியும் என்ன ஒன்று, கிளியும் வந்து பிள்ளை அப்படின்னு தான் வரும். கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லணும். பிள்ளை அப்படிங்கிறது அணில் பிள்ளை, கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லி வரும். குருளை அப்படிங்கிறது சிங்கத்தை மட்டும்தான் குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. நாய், பன்றி, நரிக்கும் குருளைன்னு சொல்லலாம், ஆனால் பொதுவாக வழக்கில் வந்து குருளை அப்படிங்கும்போது சிங்க குருளைன்னு தான் வரும். புலி பரல் பரல் அப்படின்னாவே புளியை மட்டும்தான் பரல் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்றுங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வரும். அதாவது யானை கன்று, மான் கன்று,
எருமைக்கன்று, யானைக்கன்று, மான் கன்று, எருமைக்கன்று, மாடு, பசு அதுகளுக்குமே கன்று தான் வரணும். மாடும் என்னென்னு வரணும், கன்று தான் வரணும். பசுவும் வந்து கன்று தான் வரணும். குட்டி அப்படிங்கும்போது குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டியுமே வந்து குட்டின்னு தான் வரும். கழுதை, கழுதையும் என்னன்னு சொல்லுவாங்க, குட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கழுதை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றியையும் என்னன்னு சொல்றாங்க, குட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பன்றியும் என்னது, குட்டி அப்படின்னு தான் வரும். நரி வந்து குட்டி தான் வரணும். நரியும் என்ன வரும், குட்டி அப்படின்னு தான் வரும். அதாவது டிஃப்ரெண்டாக இதில் தான் கேட்பாங்க. நரினா என்ன சொல்றது அப்படின்னு. நரினா குட்டி தான் வரும். கரடி என்னன்னு வரும், கரடியும் குட்டி தான் மோஸ்ட்லி வர வேண்டியது. கரடியும் வந்து குட்டி தான் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒளிமரபு. ஒளிமரபு அப்படிங்கும்போது அதனோட சத்தத்தை தான் நம்ம ஒளிமரபு அப்படின்னு சொல்றோம். ஆந்தை அப்படின்னா என்ன பண்ணும், அலறும். ஆந்தைங்கிறது அலறும். கோழி அப்படின்னா கொக்கரிக்கும். ஆந்தை என்றால் அலறும், கோழி என்றால் கொக்கரிக்கும். குயில் கூவும். காகம் என்றால் கரையும். கிளி என்பது கொஞ்சும். கிளி என்னன்னு சொல்லணும், கொஞ்சும் அப்படின்னு சொல்லணும். மயில் என்றால் அகவும். கோட்டான் குழலும். கோட்டான் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, குழலும் அப்படின்னும். வாத்து என்றால் கத்தும். வானம்பாடி அப்படின்னா பாடும். வானம்பாடினா என்ன பண்ணும், பாடும். குருவி என்றால் கீச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. குருவி அப்படிங்கிறது கீச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. வண்டு முரளும். வண்டு என்ன பண்ணும், முரளும். சேவல் அப்படின்னா கூவும். சேவல் என்ன பண்ணும், கூவும். கோழி என்ன பண்ணும், கொக்கரிக்கும். சேவல்னா கூவும், கோழினா கொக்கரிக்கும். கூகை வந்து குழலும். கூகை அப்படிங்கிறது என்ன பண்ணும், குழலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகை, குளறு, வண்டு, முரள அப்படின்னு சொல்லுவாங்க. கூகைனாலும் என்னது, குழலும். புறா வந்து குணுகும். புறா என்ன பண்ணும், குணுகும் அப்படின்னு சொல்லணும். நரி அப்படின்னா ஊளையிடும். நரி என்ன பண்ணும், ஊளையிடும். குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா கனைக்கும். குதிரை அப்படிங்கிறது வந்து கனைக்கும். கழுதை அப்படிங்கிறது கத்தும். கழுதை கத்துற மாதிரி கத்துறேன்பாங்க, அதான் கழுதை அப்படிங்கிறது கத்தும். பன்றிங்கிறது உரும்பும். சிங்கம் அப்படிங்கிறது முழங்கும். பசுங்கிறது கதரும். நாய்னா குரைக்கும். புறா என்ன, குணுகும். புறா அப்படின்னா குணுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. புறா, புறா என்ன பண்ணும், குணுகும். புறா வந்து குணுகும். பாம்பு அப்படின்னு என்ன பண்ணும், சீரும். பாம்பு என்ன பண்ணும், சீரும். பாம்பு அப்படிங்கிறது சீரும். புறா குணுகும், பாம்பு அப்படிங்கிறது சீரும். எருது அப்படின்னா என்னது, எக்காலம் இடும். எருது அப்படிங்கிறது என்னப்படும், எக்காலம் இடும். எலி அப்படின்னா கீச்சிடும். எலி அப்படிங்கிறது கீச்சிடும். அணிலும் கீச்சிடும், குருவியும் கீச்சிடும். அதே போல எலியும் என்ன பண்ணும், கீச்சிடும். எலி வந்து கீச்சிடும் தான் சொல்லணும். குரங்கு அப்படின்னா அலப்பும். குரங்கு என்ன பண்ணும், அலப்பும். பாம்புனா சீரும். ஓகே, பாம்பு சீரும். யானைனா பிளிரும் அப்படின்னு சொல்லணும். பள்ளி அப்படின்னா என்ன சொல்லணும், சொல்லும் அப்படிங்கணும். பள்ளி வந்து சயனம் சொல்லுது அப்படிம்பாங்க, அதே மாதிரிதான். பள்ளி அப்படிங்கிறது சொல்லும் அப்படின்னு சொல்லணும். கரடி அப்படிங்கிறது என்ன பண்ணுது, கத்தும். கரடியும் கத்தும், ஆடும் கத்தும். கரடியும் கத்தும், ஆடும் வந்து கத்தும் அப்படின்னு தான் வரணும். தேனி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, ரிங்காரம் செய்யும். அது வந்து ஒயின்னு செஞ்சுட்டு இருக்கிறதுல அதை என்ன சொல்றாங்க, ரிங்காரம் செய்யும் அப்படின்னு சொல்லணும். புலினாவே உரும்பும். கோட்டன்னா குளரும். ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே, இதுதான் முக்கியமான வினை, அதாவது ஒளிமரபுகள். ஒளிமரபுகள்னு சொல்றோம். ஆந்தைனா அலரும், கோழினா கொக்கரிக்கும், குயில்னா கூவும், காகம்னா கரையும், கிளி என்றால் கொஞ்சும், மயில் என்றால் அகவும், கோட்டன்னா குளரும், வாத்து என்றால் கத்தும், வானம்பாடி என்றால் பாடும், குருவி என்றால் கீச்சிடும், வண்டு முரளும், சேவல் கூவும், கூவை குழலும், புறா குணுகும், நரி ஊளையிடும், குதிரை கனைக்கும், கழுதை கத்தும், பன்றி உரும்பும், சிங்கம் முழங்கும், பசு கதறும், நாய் குரைக்கும், புறா குணுகும், எருது எக்காலமிடும், எலி கீச்சிடும், தவளை கத்தும், குரங்கு அலப்பும், பாம்பு சீரும், யானை பிளிரும், பல்லி சொல்லும், கரடி கத்தும், ஆடும் கத்தும், தேனி ரிங்காரம் செய்யும், புலி உரும்பும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வினை மரபு. வினை மரபு அப்படின்னா சில சொல்றத வந்து நம்ம செய்தான் சொல்லக்கூடாது. அதை வந்து அந்த விதிகளுக்கு படி வினைக்கு தகுந்த மரபுப்படி சொல்லணும். அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றோம், வினை மரபு அப்படின்னு சொல்லுவோம். அம்பு அப்படின்னா என்ன சொல்லணும், எய்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்பு அப்படின்னா எய்தான் அப்படிங்கணும். ஆடை தைத்தான் சொல்லக்கூடாது, நெய்தார் அப்படிங்கணும். ஆடைனா நெய்தார் அப்படிம்போம். பூ பறித்தாள், பூவை வந்து பறிக்கிறதுன்னு சொல்லணும். பூவை பறி, இல்லைன்னா பூவை கொய் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை அப்படின்னா விழுங்கு அப்படின்னு சொல்லணும். மாத்திரையை விழுங்கினான் அப்படின்னு சொல்றதா சரியானது. நீர் குடித்தான் அப்படிங்கணும். சோறுனா உண், அதாவது சோறு உண்டான் அப்படிங்கணும். குடைனா முடைந்தார். குடை அப்படின்னா முடைந்தார். சுவர் அப்படின்னா எழுப்புதல் வரணும். சுவர் எழுப்புதல். முறுக்கு அப்படின்னா தின்றுதல்.
சோறு அப்படின்னா உண்ணுன்னு வரும். முறுக்கு, பழம் மற்றது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லணும், தின் அப்படின்னு தான் வரணும். பால் அப்படின்னா பருகு அப்படின்னு வரணும். பால் என்றால் பருகு அப்படின்னு வரணும். பால் பருகினான் அப்படின்னு. சோறு உண் அப்படின்னு வரணும். பழம் தின், கோலம் இடு. சோறு உண்ணு, பழம் தின்னு, கோலம் இடு. தீ மூட்டு, நீர் குடி. பாட்டு பாடுங்கோணும். தயிர்னா கடை, படம்னா வரைன்னு சொல்லணும். பாலுனா பருகு, கவிதைனா இயற்று, விளக்கைனா ஏற்று அப்படிங்கோணும். கூரைனா வேய், கூரை வேய்ந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். விதைனா விதைத்தான். மலர் கொய், மலர கொய்ன்னு சொல்லணும். பூவை பறின்னு சொல்லலாம், கொய்ன்னு சொல்லலாம். மலர கொய் அப்படின்னு சொல்லணும். நீர் பாய்ச்சு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு. நீர் பாய்ச்சு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு. சிற்பம் செதுக்கு, கட்டுரை எழுது, நடனம் ஆடு, வண்ணம் தீட்டு. கட்டுரை எழுது, நடனம் ஆடு, வண்ணம் தீட்டு. கிளையை ஒடி, கிளைய ஒடி அப்படிங்கணும். களைய பறி அப்படிங்கணும். நாட்டுனா நடு அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிச்சுங்களா? சோறு உண், பழம் தின், கோலம் இடு, தீய மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர கடை, படம் வரை, பால் பருகு, கவிதையை ஏற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய், விதையை விரை, விதை, விதையை விதை, மலரை கொய், நீர் பாய்ச்சு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு, சிற்பம் செதுக்கு, கட்டுரை எழுது, நடனம் ஆடு, வண்ணம் தீட்டு, கிளையை ஒடி, களையை பறி, நாற்று நடு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா மரபு தொடர்கள். மரபு தொடர்னா நம்ம வழி வழியா சில தொடர்களை சொல்லிட்டு வருவோம். அதை அதுக்கான பொருள் தமிழ்ல எழுத்து வழக்குல வேறு வரும். நம்ம பேச்சு வழக்குல சொல்றதா என்னங்கிறோம் மரபு தொடர். வழி வழியா நம்ம மரபு வழியா அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. தலையில் வைத்து கொண்டு கொண்டாடுதல் அப்படின்னு என்னது சொல்லுவாங்க. அவனை தலையில வச்சுட்டு கொண்டாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிதும் மதித்தல் அப்படின்னு அர்த்தம். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. இருக்குது மாதிரி தெரியும், ஆனா நம்மளால அதை தொட முடியாது. அதே மாதிரிதான் கிடைக்காத ஒன்றைத்தான் என்னன்னு சொல்றாங்க, காணல் நீர். இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. இமாலய தவறு அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? பெரிய தவறு. கரை ஏறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீள்றதா என்னன்னு சொல்றாங்க? கரை ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாக பறத்தல் அப்படின்னா பஞ்சா பறந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்றது, அலைந்து தெரியறதான் என்ன சொல்றாங்க? பஞ்சா பறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவசர கொடுக்கை அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும். அவசர கொடுக்கையாட்டம் உடனே நீ பண்ணாத அப்படிம்பாங்க. அதாவது ஆராயாமல் செயல்படுத்துறது தான் என்ன சொல்றாங்க? அவசர கொடுக்கை அப்படிங்கிறாங்க. ஆகாய தாமரை அப்படின்னா ஆகாய தாமரையும் இல்லாத ஒன்று தான். காணல் நீர் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. காணல் நீர்னா கிடைக்காத ஒன்று, ஆனா ஆகாய தாமரைங்கும் போது இல்லாத ஒன்று. காணல் நீரம் நம்ம பார்ப்போம், ஆனா நம்மளால போய் தொட முடியாது. ஆகாய தாமரைங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒன்று தான், அதனால அது இல்லாத ஒன்று. பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. பித்தலாட்டங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஏமாற்று வேலை. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. முதலை கண்ணீர்னா என்னது? பொய் அழுகை. கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல். கம்பி நீட்டல் அப்படிங்கிறது சொல்லிக்கொள்ளாமல் செல்றதா என்ன சொல்றோம்? கம்பி நீட்டுறது அப்படின்னும். தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்றது. தாளம் போடுதல்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்றதா தாளம் போடுதல் அப்படிம்போம். பஞ்சா பறத்தல் அப்படின்னா அளந்து தெரிதல். குட்டி சுவர் அப்படின்னா பயனின்றி இருக்கிறதா என்ன சொல்றாங்க? குட்டி சுவர் அப்படிங்கிறோம். அரைக்கூவல் அப்படின்னா போருக்கு அரைத்தறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? அரைக்கூறல் அப்படின்னும். ஆறாமரை அப்படின்னா மெதுவாக. ஆறாமரை பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெதுவா பேசுவோம் அப்படின்னு அர்த்தம். உதட்டளவுல அப்படின்னா உதட்டளவுல மனதார இல்லாம, உதட்டளவுல மட்டும்தான் சொல்லுவோம், ஆனா மனசுக்குள்ள வேண்டாம்னு நினைப்போம். அதைத்தான் மனதார இல்லாமல் அப்படிங்கிறத மறைமுகம் பொருள் உதட்டளவில் அப்படிங்கும்போது. ஏட்டிக்கு போட்டியா அப்படின்னா எதிர்த்து பேசுதல் அப்படின்னும். ஒரு கை பார்த்தல் அப்படின்னா திறமையை காட்டுதல். ஒரு கை பார்த்தல் அப்படின்னா திறமையை காட்டுதல். ஒளிவு மறைவு அப்படின்னா மறைத்துன்னு அர்த்தம். ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படின்னா தான் எந்த மறைவும் இல்லாமல்னு அர்த்தம். அப்போ ஒளிவு மறைவு அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைத்து அப்படின்னு அர்த்தம். ஓட்டக்கை. ஓட்டக்கைனா என்னன்னா செலவாளியத்தான் ஓட்டக்கை அப்படிம்பாங்க. ஓட்டவாய் அப்படின்னா ஓட்டக்கைனா செலவாளி, ஓட்டவாய் அப்படின்னா ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. சில பேர்கிட்ட எதை சொல்லிடணுமோ அப்படின்னா எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதுதான் சரியான ஓட்டவாய் அப்படிம்பாங்க. அதுதான் ரகசியத்தை காப்பாற்றாமை. கண்மூடித்தனம் அப்படின்னா அறியாமை. கண்மூடித்தனமா அவனை நம்பாத அப்படின்னா அறியாம நம்பாதங்கிறது அர்த்தம். கம்பி நீட்டுதல் அப்படின்னா யாருக்கு தெரியாம தப்பித்தல தான் என்னன்னு சொல்றாங்க? கம்பி நீட்டுறது. குரங்கு பிடி அப்படின்னா என்னன்னா பிடிவாதம். அதுவே உடும்பு பிடி அப்படின்னா உறுதின்னு அர்த்தம். உடும்பு பிடிச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறதுனா உறுதி அப்படின்னு அர்த்தம். குரங்கு பிடி அப்படிங்கிறது இதுல பிடிவாதமா சொல்றாங்க. குரங்கு ஒண்ணு வச்சுக்கிச்சுன்னா தரவே தராம பிடிவாதம் பண்ணும், அதைத்தான் குரங்கு பிடி. கை கழுவுதல் அப்படின்னா என்னது? விட்டு விடுதல். கை கழுவுதுன்னா விட்டு விடுதல். சிட்டாய் பறத்தல் அப்படின்னா விரைவாக செல்லுதல். சிட்டாய் பறத்தல் அப்படிங்கிறது விரைவாக செல்றது. செவி சாய்த்தல் அப்படின்னா கவனமாக கேட்டல். செவி சாய்த்தல்னா
கவனமாக கேட்டல். தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டித்தல்னு அர்த்தம். தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டிக்கிறது. தட்டி கொடுத்தல் அப்படின்னா பாராட்டுதல். தட்டி கேட்கணும் அநியாயத்தை அப்படின்னா கண்டிக்கணும் அப்படின்னா, தட்டி கொடுத்தல்னா பாராட்டுறது. பம்பரமாக சுழலுதல் அப்படின்னா விரைவாக செய்தலை தான் பம்பரமாக சுழலுதல் அப்படிங்கிறாங்க. பகற்கனவு அப்படின்னா கற்பனை செய்யறது தான் பகல் கனவு. ஆணித்தரம் அப்படின்னா ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா உறுதியாக அப்படின்னு அர்த்தம். ஆற போடுதல் அப்படின்னா தள்ளி போடுதல். இந்த விஷயத்தை ஆற போடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தள்ளி போடலாம் அப்படின்னு அர்த்தம். கதை கட்டுதல் அப்படின்னா இல்லாத ஒண்ண சொல்றதா என்னன்னு சொல்றாங்க? கதை கட்டுதல். கதை கட்டுதல்னா இல்லாத ஒண்ண சொல்றது. கை கூடுதல் அப்படின்னா நிறைவேற்றுதல். கொட்டம் அடித்தல் அப்படின்னா அரட்டை அடிக்கிறது. தட்டி கழித்தல் அப்படின்னா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாம தட்டி கழிக்கிறது. தட்டி கழித்தல்னா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாம தட்டி கழிக்கிறது. தலையிடுதல் அப்படின்னாவே குறுக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். நோட்டம் பார்த்தல் அப்படின்னா கவனித்தல். அவன் நோட்டம் பார்த்துட்டு இருக்கா வீட்டையெல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வயிற்றில் அடித்தல் அப்படின்னா பிழைப்பை கெடுத்தல்னு அர்த்தம். வயிற்றில் அடித்தல்னா பிழைப்பை கெடுத்தல். இழுத்தடித்தல் அப்படின்னா நேரம் கடத்துதல். இழுத்தடித்தல்னா நேரம் கடத்துதல். கிள்ளிக்கீரை அப்படின்னா எளிமையா கையாள்றது. அதாவது இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாதை கூறல். இட்டுக்கட்டுதல்னா இல்லாததை கூறுறது. இதுனா அக்கம் பக்கம் அப்படின்னா பார்த்து பேசணும். அக்கம் பக்கம் அப்படிங்கும்போது பார்த்து பேசணும். அக்கு தொக்கு இல்லாதவன். அக்கு தொக்கு இல்லாதவன் அப்படின்னா அகதி, ஆதரவு இல்லாதவர்களை சொல்றது. அஞ்சிலேயே பிஞ்சிலேயே அறிய வேண்டும் அப்படின்னா சின்ன வயசுலயே அறிய வேண்டும் அப்படிங்கிறது. அரடி பரடி அப்படின்னாவே பெருங்குழப்பம். அடிதாண்டம் பிடிதண்டம் அப்படின்னா அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முற்றிலும் அடிமைப்பட்டவன் அர்த்தம். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முற்றிலுமே அடிமைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அண்ட பிண்டம் அப்படின்னா ஒத்த இயல்புடையன. அண்டம் பிண்டம் அப்படின்னா அண்டமும் பிண்டமும் ஒத்த இயல்புடையது அப்படின்னு அர்த்தம். அண்டை வீடு அடுத்த வீடு பகை இருக்க கூடாது அப்படிங்கும்போது அருகில் அருகில் இருக்கிறத பத்தி சொல்றது. அண்டை வீடு அடுத்த வீடு, அண்டை வீடு அடுத்த வீடு. அல்லுஞ்சில்லுமா அப்படின்னா அல்லுஞ்சில்லுமானா சிறு சிறு தொகையா. அல்லுஞ்சில்லுமா சேர்த்தி வச்ச காசு இப்படி போயிருச்சு அப்படின்னா சிறு சிறு தொகையா சேர்த்தி வைக்கிறதா அல்லுஞ்சில்லுமா. அலுங்கி புழுங்கி அப்படின்னா பொறாமை மிகு. அலுங்கி புழுங்கி செத்தான் அப்படின்னு சொல்றது வந்து பொறாமையா சொல்றாங்க. பொறாமை அப்படிங்கிறது. அற்ற குற்றம் அப்படின்னா கேடு பழுது அப்படின்னா அற்ற குற்றம் அப்படின்னா கேடு பழுது. அதலி பதலியா அப்படின்னா ஆரவாரமா. ஆதலி பாதலியா அப்படின்னா ஆதலி பாதலியா அப்படின்னா ஆரவாரமா அப்படின்னு. ஆளும் பாலுமா அப்படின்னா அழிந்து கிடக்கின்றது அப்படின்னா ஆளும் பாலுமானா ஒன்றும் இல்லாத மாதிரி பாலணிஞ்சு கிடைக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆளும் பாலமா கிடைக்குது அப்படின்னு. ஆற அமர அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பொறுமையாக. இசக்கு பிசக்கா அப்படின்னா அகப்பட்டு கொண்டான்னு அர்த்தம். இசக்கு பிசக்கா அப்படின்னா அகப்பட்டு கொண்டான். இசக்கு பிசக்கா போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ஈடும் எடுப்பும் அப்படின்னா ஒப்பும் உயர்வும். ஈடும் எடுப்பும் அப்படின்னா ஒப்பும் உயர்வும் அப்படின்னு அர்த்தம். எக்கச்சக்கமா அப்படின்னா தப்ப முடியாதபடி. எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் தப்ப முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டான். ஏங்கி தேங்கி தவிக்கிறான் அப்படிங்கும்போது கஷ்டப்படுறதான் தவிக்கிறான்னு சொல்றாங்க. ஏடாகுடம் அப்படின்னா ஏறு மாற. ஏடாகுடமா பேசாத அப்படின்னா ஏறு மாற. அதாவது ஆப்போசிட்டா பேசுறது ஏடாகுடம். ஒன்றாம் அன்றா அப்படின்னா வேறுபாடின்றி கலந்து. ஒன்றாம் அன்றா நாங்க கடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வேறுபாடின்றி கலந்து இருக்கிறதா ஒன்றாம் அன்றா கடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கன்று கயந்தலை அப்படின்னா பிள்ளைக்குட்டி. கன்று கயந்தலை, கன்று கயந்தலையோட அப்படின்னு அர்த்தம். பிள்ளைக்குட்டியோடு சென்றான்னு அர்த்தம். காரசாரமற்ற அப்படின்னா மதிக்கேடானன்னு அர்த்தம். காரசாரமற்ற அப்படின்னா மதிக்கேடான அப்படின்னும். கிட்டத்தட்ட அப்படின்னா ஏறக்குறைய அப்படின்னும். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தது. கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கடன், இது குரூப் 4ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். குரூப் 4 கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்றது. கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். கச்சை கட்டுறது அப்படிங்கிறது முரண்படுறது. கச்சையை எப்படி கட்டுவாங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு கட்டுவாங்க. அதை வச்சுதான் வந்து முரண்படுறது அப்படின்னு சொல்றாங்க. கச்சல் கரிசல், அதாவது கச்சல் கரிசல்னா கலங்கியால் நீர் அப்படின்னு சொல்றாங்க. கச்சல் கரிசலா நீர் வருது அப்படின்னா கலங்கிய நீரை தான் கச்சல் கரிசல் அப்படிங்கிறாங்க. அடுத்து அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா ஒட்டு அப்படின்னாவே என்னது? உடஞ்சதை ஒட்டு போடுவாங்க. அப்போ உறுதியின்மைன்னு அர்த்தம். ஈரொட்டு 2 இது ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ உறுதியின்மைன்னு அர்த்தம். ஈரொட்டுனா உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடிதல். கை கூடுதல்னா சித்தி அறியறது. மரபு தொடரோட அகர்வரிசை. குரூப் 4ல இந்த ஓல்டு புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு 30 பேஜ் இருக்கு. இது கண்டிப்பா, அதாவது இதுல இருந்து 2-3 கொஸ்டின் வந்துச்சு. அதுல 2 கொஸ்டின் இதுல இருந்து டைரக்டா வந்துச்சு. அப்போ இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். ரொம்ப பேஜ் இருந்தா படிக்க வேண்டியதுல ஒரு 30 பேஜ் தான் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா இது எல்லாமே படிச்சுக்குங்க. இதை வீடியோவா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த் ஆகும். இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும், அதாவது
இதுல எப்படி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். அகட விகடம் அப்படின்னாவே தந்திரம் இல்ல தட்டு மாற்று அப்படின்னு சொல்றாங்க. அகட விகடம் அப்படிங்கிறது. இதே பார்த்தோன்னா அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல் அப்படின்னும், அக்கறை பச்சை அப்படின்னா தூரத்து பச்சை அப்படிங்கிறது என்னன்னா பொய் தோற்றம்னு அர்த்தம். அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். அக்கு தொக்கு அப்படின்னா ஒற்றுப்பற்று தொடர்புடையது. அது அக்கு தொக்கு அப்படின்னா அகதிகள் ஒன்றும் இல்லாம வர்றாங்கல்ல, அதைத்தான் சொல்லணும். அடங்கா பிராரி அப்படின்னா எவருக்குமே அடங்காதவர் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து அடரி படரி பெருங்குழப்பம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் அகட விகடம் பெருங்குழப்பம் இதெல்லாம் வந்து டைரக்டா குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல வந்து கேட்பாங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம மெட்டீரியல் கிடைச்சே நம்ம அதை ரீட் பண்ணாம போயிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கிடைச்சிச்சு அப்படின்னா தப்பு. நம்மளோட தவறு தான் அர்த்தம். மெட்டீரியல் இருந்தும் அதை நம்ம படிக்காம போய் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது நம்ம சைடு தவறு தான். ஸோ வந்து கண்டிப்பா நம்ம இதை படிச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். இது சும்மா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். இதுக்கான மீனிங் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும், அவ்வளவுதான். அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடாத்துடி அடாத்துடினா தீம்பு தீச்செயல் அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யுங்கள் கொடுஞ்செய்கை அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் அதாவது நம்மளுக்கு வார்த்தைகளே வந்து அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை அப்படின்னு அர்த்தம். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாய் அப்படின்னு போட்டிருக்கிறது. அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டு பண்ணுதல். அமுது குத்துதல்னா உரைமேற் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல் அப்படின்னா இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து இதுல நிறைய, அதாவது இப்ப வந்து வார்த்தைகள் வந்து வடமொழி கலந்த வார்த்தைகளும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் நம்மளுக்கு வரக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கே இதில் படிக்கும்போதே தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு வராது. அலை குலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அலை குலையாக்குதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம். அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். இந்த மாதிரி முக்கியமானகளை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. இம்பார்ட்டன்ட் நீங்களே நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் ஃபுல்லாக நம்ம 30 பேஜும் வந்து போயிட்டு வேண்டாம். படித்தோம் அப்படின்னா இப்போ இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு தெரியும். அதை நம்ம மறுபடியும் எழுதி வைக்கவே வேண்டியதில்லை. இதில் வந்து இரட்டுறம் இடுதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல் அப்படின்னு தெரியும். அது ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சதெல்லாம் வச்சிடலாம். இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு அப்படின்னா. இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இலைமறைக்காய் அப்படின்னா மலைப்பொருள். மறைப்பொருளை தான் இலைமறைக்காய் அப்படின்னு சொல்றாங்க. இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோம். இது 2 எட்டில் அப்படின்னு 2 எட்டில் வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். விரைவில் 2 எட்டில்னா விரைவில் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நான் பிடிஎஃப் அட்டாச் பண்றேன். ஆல்ரெடி இது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற வெப்சைட்டில் தான் இருக்குது. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் இந்த பிடிஎஃபே இருக்குது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.